நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீ எப்ப வந்த? சுத்தம் டூத் பேஸ்ட் ஆட் மாதிரி ஈன்னு போஸ் கொடுத்தல, அப்பவே வந்துட்டேன். ஏதோ கேட்டல்ல? நீ தான் சிரிச்சிட்டு இருந்த, அதான் ஓவர் சந்தோஷமானு கேட்டேன். நான் எங்க சிரிச்சேன்? பொடி. நான் தான் பார்த்தனே நீ சிரிச்சத. உன் கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நீ சந்தோஷமா சிரிச்சிட்டு இப்ப என்ன லூஸ் ஆக்குற பாரு. சரி, ஏன் சிரிச்சேன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற? நல்லா இருக்கு. ஓ, சமாளிக்கிறீங்களாக்கோ? இல்லடி, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிராண்ட் இது? எனக்கும் வாங்கி கொடு. முடியாது முடியாது, உனக்கே நான் வாங்கி கொடுக்கணும். ஏன்? வாங்கி கொடுத்தா என்ன? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, போய் உன் மாம்ஸ் கிட்ட கேளு போ. நான் வாங்கி கொடுக்க இந்த சட்டத்துல இடம் இல்ல. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? இல்ல. சரி, மாம்ஸ் எப்படி இருக்காரு? நீதான் வீட்ல டெய்லி பாக்குறல்ல, அப்புறம் என்ன கேக்குற? இருந்தாலும் நீங்க அவரோட வைஃப், நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஐயே, என்னாச்சு உனக்கு? எனக்கும் நாங்களே மாம்ஸ் நினைச்சுதானே அப்ப சிரிச்சிட்டு இருந்த. அத விட்ரி. ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா திருவள்ளுவரும் அவரோட வைஃபும் தான் ஞாபகத்துல வருது. ஆமா, அவங்களோட பேர் என்ன? வாசுகி. எஸ், வாசுகி. அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் அடுத்த குட் பெர்ஃபெக்ட் கப்பிள் நீங்க தான். வள்ளுவர் கூப்பிட்டப்போ வாசுகி கிணத்துல இருந்த வாலிய அப்படியே விட்டு போனாங்களா. திரும்பி வர வரைக்கும் அந்த வாலி அப்படியே நின்னுச்சான். நீ விட்டுட்டு வந்தாலும் வாலி அப்படியே நிக்கும் நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு கிணறு வேணுமே. பாட்டி வீட்டுக்கு போறப்போ மறக்காம இதை ட்ரை பண்றோம், ஓகேவா? பயங்கர ஃப்ளோல இருக்க போல. உன் இல்லறம் சிறப்பா இருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இல்லறம்னா என்னன்னு தெரியுமா? ஹஸ்பண்ட் கண்ணு காமிச்சா அந்த பார்வைக்கு அர்த்தம் பச்சை மிளகா கேக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் கிரீன் சில்லியோட வைஃப் போய் நிக்கிறது தானே. வேற எதுவும் கேட்க தோணலையா? அது என்னடி பச்சை மிளகா? அது பார்வை பச்சை மிளகா, பாக்குப்பா அப்படி செட் ஆயிடுச்சு. விடு விடு, அதெல்லாம் கணக்காத. ஆனா நீயும் அப்படி ஒரு வைஃப் தான். முடியல, விட்டுடு ப்ளீஸ். நோ நோ, கற்பகரசி லேடிஸ் எல்லாம் நினைச்சது அப்படியே உடனே நடக்குமா? கதையில எல்லாம் படிச்சதுல. இப்ப நீ என்ன நினைக்க போற? ஐயா, ஒன்னு சொல்லமா, கல்யாணம் ஆனவங்க தான் இந்த கற்பகரசி லிஸ்ட்ல எல்லாம் என்டர் ஆக முடியும். தாங்க முடியலடி, போதும் விட்டுடு. முடியாது முடியாது. இப்ப நீ பாரதின்னு சொன்னனு வையா, பாரதி இங்க வந்து நிப்பா பாரு. இந்த இடத்துல அவன் ரெஸ்டாரண்ட்ல பயங்கர பிஸியா இருப்பான், சான்ஸே இல்ல. நீ ரொம்ப பெஸ்டா இல்லறம் நடத்துற மகா. நீ நினைச்சா கண்டிப்பா நடக்கும். ஒரு தடவை வேணா அப்படியே சும்மா பாரதின்னு சொல்லி பாரு, வரனா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். இத வேணா நைட் 8 மணிக்கு ட்ரை பண்ணலாமா? ஐயா போங்கு, அவன் வர நேரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டான்னு சொல்றதுக்கா? அப்புறம் நீ பேக்குன்னு சொல்லிடுவேன். என்னடி ஒரே நிமிஷத்துல இப்படி கவுத்துட்ட? நீ நம்ம டெஸ்ட டிஸ்ட்ராக்ட் பண்ற. நீ பாரதின்னு 2 தடவை சொல்லு, பாரதி வரனா இல்லையான்னு பாத்துருவோம். சான்ஸே இல்ல, இந்த டைம்க்கு அவன் வரவே மாட்டான். விளையாட்டு ரூல்ஸ் படி நீ எஸ்கேப்பே ஆக முடியாது, சொல்லிதான் ஆகணும். பாரதி, பாரதி. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் இதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீ நிஜமாவே பண்ற பாரு, அத நினைச்சு சிரிச்ச. சிப்போடி. ஏன், என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? மாம்ஸ் கை கொடுங்க, கொடுங்க. மாம்ஸ், சான்ஸே இல்ல. நீங்க ஒரு பெஸ்ட் வைஃப் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஐயோ, என்னால முடியல. ஓ மை காட். என்ன இந்த டைம்க்கு வந்திருக்க? செக்ல சைன் வாங்கணும், ஃபோன் பண்ணி எடுக்கல, அதான். யாரு? மாமா தான். அவர் இங்கே இல்லையே. எங்க போனாரு? ரெஸ்டாரண்ட் வரலையா? வரலன்னு தானே இங்க வந்தேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, சொல்லாம எங்க போயிருப்பாரு? ரிங் போகுது, ஆனா எடுக்கல. நான் ட்ரை பண்ணி பார்க்கவா?
சொல்லிருப்பாரு? செக்ல வர சைன் வாங்கணும். நான் வேணா போடவா? ஏய், வந்தா ரெஸ்டாரண்ட் தானே வருவாரு. சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, வேண்டாம். சின்னதா கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது. அது என்ன சின்னதா ஜூஸ்? சும்மா இருடி. வேண்டாமா? மகா ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. 7 ஃப்ரூட்ஸ் சேர்த்து டிஃபரெண்டா ஒரு ஜூஸ். அதான் கேக்குறா. இல்ல, வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். பார்க்கலாம். மகா, ஆனா சான்ஸே இல்ல மகா. நீ பாரதி பேர் சொன்னதும் அப்படியே வந்து நிக்கிறான் பாரு. ஐயோ, கலக்கிட்டு போ. மகா, சரி, ஜூஸ் கொடு. வேலை இருக்குன்னு சொன்ன. ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலை கிளம்புறேன். உட்காரு. மகா, நான் கேட்டதும் 1 hour கழிச்சு தான் தருவேன்னு சொன்னா, இப்போ காலியா ஜூஸ்? என்னாச்சு? வேணுமா உனக்கு? வேற இல்லையா? இருடி கொண்டு வரேன். இந்தா. உனக்கு? நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். ஏய், உனக்கு இல்லையா? 2 பேர் தானே இருக்கோன்னு 2 கிளாஸ் தான் ட்ரை பண்ணேன். அவ பேர் எழுதின ஜூஸ் தான் நீங்க குடிக்கிறீங்க. சாரி. எதுக்கு சாரி? சரி, பரவாயில்ல. பாதி இருக்குல்ல, கொடுத்துருங்க. என்ன, உங்க பெட்டர் ஹாஃப்க்கு ஜூஸ்ல ஒரு ஹாஃப் கொடுக்க மாட்டீங்களா? இவ ஒருத்தி. நீ குடி பாரதி. இல்ல, எனக்கு போதுமா? டோர் லாக் பண்ணிக்கோங்க, நான் வர்றேன். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. பாரு, அவன் குடிக்காம வச்சுட்டு போயிட்டான். ஐயா, ஓவரா சீன் வேணா. உனக்காக தான் வச்சுட்டு போயிருக்கான். எடுத்து குடி குடி. பொடி. மீதி எப்படி குடிக்கிறது? பாத்துட்டேன். என்ஜாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமையல் டச்சே இல்லாட்டி எல்லாமே மறந்துடுதுல. அதுக்காக ரெகுலரா சமைக்கிறேன்னு இறங்கிடாத. ஏன் இப்படி பயப்படுற? அவ்ளோ வர்ஸ்ட் குக்கானா? ரொம்ப வர்ஸ்ட் இல்ல, கொஞ்சம். நல்லா சமைக்கிறேன்னு திமிரு உனக்கு? ஏய், சும்மாடி. ஆபீஸ் போயிட்டு வந்து சமைக்கிறது கஷ்டம் இல்ல. வேலையெல்லாம் செய்யாம ஃப்ரீயா இருக்கும்போது சமைச்சு பாரு. எங்க வேலை இல்லாம இருக்கவே முடியாது போல. ஏன் அப்படி சொல்ற? எல்லாமே சொதப்பிட்ட. அம்பானி மாதிரி ஃபேமிலில யாரையாவது கரெக்ட் பண்ணிருக்கணும். நான் போய் அசோக தானே கரெக்ட் பண்ண. அவனை பாரு, இருக்கிற வேலையை விட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். வேணும்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அப்புறமா போய்க்கலாம். நான் சும்மா சொன்னேன். ஆபீஸ் போகாம மந்த்லி salary கிரெடிட் ஆன சத்தம் கேட்காம என்னால இருக்கவே முடியாது. என்னதான் அப்பா ஹஸ்பண்ட்லாம் இருந்தாலும் இண்டிபெண்டா இருக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. சொல்லு, எப்படி இருக்க நீ? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். என்ன சொல்றான் பாரதி? நிறைய சொல்றான். அதுல உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்றானா? ஒருத்தர் பிடிச்சதுன்னா சொல்ற எல்லாமே பிடிக்கும்ல. பாரு, நீ இப்படி எல்லாம் பேசுற, நம்பவே முடியல. போ. 2 பேரும் ஸ்டார்டிங்லயே ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, இப்ப நார்மல் ஆயிட்டீங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? ஆயிட்டே இருக்கும். சூப்பர். என்ன பத்தி கவலைப்படுறது இருக்கட்டும், நீ சொல்லு, அசோக் எப்படி இருக்காரு? பாக்குறல்ல, அப்படியே தான் இருக்கான். ஒரு சேஞ்சும் இல்ல. 2 பேருக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதுலலாம் அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. ப்ராப்ளம் பண்ணாம ஒரு நிமிஷம் கூட அவனால இருக்கவே முடியாது. கஷ்டப்படுறியா சுபா? அப்படிலாம் இல்ல. இப்பெல்லாம் அவனை நினைச்சு வரி பண்றதே விட்டுட்ட. எப்படியோ போகட்டும்னு. அசோக் கொஞ்சம் லூஸ் டாக். மத்தபடி அசோக் கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? அது மட்டும் இல்ல மகா. உன்கிட்ட எப்படி சொல்றது? இவனைய சண்டை போட்டு கல்யாணம் பண்ணனு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வேஸ்ட் ஃபெலோ அவன்.
எதையும் அவன் கிட்ட நான் ஷேர் பண்ண முடியல. அவனை நம்பி ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியல. என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. ஏய் சரியாயிடுவாரு விடு. அவன் சரியாவான் நான் நம்பல. அவனை பத்தி பேசினாலே எனக்கு கடுப்பா இருக்கு. கடவுள் விதி இந்த கான்செப்ட் எல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா கல்யாணத்துல மட்டும் ஏதோ இருக்கு. அத நாம டிசைட் பண்ண முடியாதுன்னு தோணுது. இல்ல மகா? எனக்குமே இந்த குழப்பம் இருக்கு. கல்யாணத்துல மட்டும் நாம நினைக்கிறது நடக்காது போல. லவ் மேரேஜ் பண்ணா அப்படி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா இப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது போல. உனக்கு பிரச்சனை இல்ல, கடவுளோ யாரோ பாரதிய கோத்து விட்டுருக்காங்க. தப்பிச்ச நீ. பாரதி மாதிரி ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல மகா? அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான். அது உண்மைதான். பாக்குறதுக்கு ரொம்ப சமத்து, பொறுப்பான ஆளு, நல்ல ஹியூமன் பீயிங். இதெல்லாம் ஓகே. ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு இது போதுமா சொல்ல? எல்லா ரோலும் சரியா செய்யறவன் ஹஸ்பண்ட் ரோல் மட்டும் எப்படி சொதப்புவான்? வேலிட் பாயிண்ட் தான். ஆனா ஒண்ணு மகா, நீயோ பாரதியோ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருப்பீங்க. கூட இருக்கிறவங்கள அடாப்ட் பண்ணிட்டு பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணாம உங்க 2 பேர் மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பாரதி வரட்டும், அவன் கிட்ட சொல்றேன். என்னன்னு? பாரதி மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல, அவன் ரொம்ப நல்லவன்னு சுபா சொன்னான்னு. லைட்டா சிரிச்சிட்டு போவான். வேற என்ன சொல்லுவான்? ரொமான்ஸ் ஏரியால சார் எப்படி? 2 பேரும் பெருசா வெளியே போன மாதிரி தெரியல. அடிக்கடி போன் பண்றது, சர்ப்ரைஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றானா? பாரதி தான். பாரா, பயங்கரமான டைமிங்கா இருக்கே. சொல்லு பாரதி. மாமா வந்துட்டாரா? இல்ல, இங்க இன்னும் வரலையே. இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. ஒருவேளை வீட்டுக்கு வந்து போகிறோன்னு தான் கால் பண்ணேன். சரி, இது கேட்க தான் கால் பண்ணேன். இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னாச்சு? அப்பா எங்க போனாருன்னு தெரியுமா? ஏ, ஏதாவது பிரச்சனையா? அப்பா வீட்லயும் இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கும் போல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. காலையில இருந்தார்ல. காலையில கிளம்புனதான் இந்திரா பார்த்தேன்னு சொன்னா. என்கிட்டயும் சொல்லிட்டு போல. பாரதி ஏதோ செக்ல சைன் வேணும்னு அப்பவே வீட்டுக்கு வந்து தேடிட்டு போனா. எங்க போயிருப்பாருன்னு ஒண்ணுமே புரியல. இரு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எடுக்கல. என்னாச்சு அப்பாவுக்கு? சொல்லாம எங்க போனாரு? ஏதாவது இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருப்பாரு. போன் சைலண்ட்ல இருந்திருக்கும். மார்னிங்ல இருந்தே வா. அதான் ரிங்கு போதும்ல. மிஸ் கால் பார்த்துட்டு கூப்பிடுவாரு. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். தாத்தா, வாம்மா. என்ன வீட்டுல தான் இருக்கியா? ஆளைய காணோம். என்னம்மா சொல்லு. அப்பா எங்க? அப்பாவா? ஏம்மா? வீட்ல இல்ல, அதான். அவன் என்ன சின்ன பிள்ளையா? வீட்டுல இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல இருக்க போறான். வந்துருவாம்மா. அங்கேயும் இல்ல, போன் பண்ணாலும் எடுக்கல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு கேட்டேன். இல்லையே. ஏன்? நான் இன்னைக்கு அவனை பார்க்கவே இல்லையே. தாத்தா, அப்பா கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? என்னம்மா சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன் அப்பா கிட்ட? நான் ஒன்னும் சொல்லல. தாத்தா, இவர்மா, நான் டயபெட்டிஸ் பேஷண்ட். கை காலெல்லாம் ஆடுது, பசிச்சா தாங்க முடியலம்மா. அசோக் கிட்ட என்ன சொன்னீங்க? அசோக்கா? அது யாருமா? உன் புருஷன்ல பேரு மறந்து போச்சுமா. பாருமா, மாப்பிள்ளை என்கிட்ட ஒன்னும் சொல்லலையேம்மா. நீங்க அவங்கிட்ட என்ன கேட்டீங்க? மாப்பிள்ளை கிட்ட என்னத்தமா கேக்குறது? சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பேன்.
வேற எதுவும் கேட்கலையா? என்னம்மா நீ தாத்தா கிட்ட போலீஸ்காரி மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? தாத்தா ப்ளீஸ், சீரியஸா நான் கேக்குறேன். அப்பா கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அட என்னம்மா இவ ஒருத்தி துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே. பொய் சொல்லாதீங்க. அசோக் எதுவும் சொல்லலன்னு சொன்னப்பவே தெரிஞ்சிடுச்சு நீங்க பொய் சொல்றீங்கன்னு. என்ன சொல்ற? அசோக் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் தாத்தா. என்ன சொன்னா? ஜனனி பாரதி பத்தி உங்ககிட்ட சொன்னதுதான். அது அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்பா வேற எங்க போயிருக்காருன்னே தெரியல. டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க தாத்தா. இல்லம்மா, ஜனனி மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியணும்னு தான் உங்க அப்பா என்ன வர சொன்னதே. அதனால சொல்லிட்டீங்களா? ஜனனி மனசுல இருக்கிறது பாரதி தான் தெரிஞ்ச அப்புறம் என்னத்தம்மா சொல்றது? ஒன்னும் சொல்ல வேணாம்னு தான் நானும் பாட்டியும் முடிவு பண்ணோம். ஆனா சொல்லிட்டீங்க அப்படிதானே? மதி துருவி துருவி கேட்டதும் சொல்லாம இருக்க முடியல. ஐயோ, அப்பா வேற எங்க போனார்னே தெரியல. என்ன தாத்தா இதெல்லாம்? அப்பா எங்கேயும் போக மாட்டாமா, வீட்டுக்கு வந்துருவாமா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க தான் சரியில்லைன்னு சொல்லணும். என்ன எதுன்னு யோசிக்காம நீங்களே இப்படி சொல்லிருக்கீங்க. அதான் சொன்னேனம்மா, சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் சும்மா. அவர் எப்படி கேட்டிருந்தாலும் நீங்க சொல்லிருக்க கூடாது. அப்பாக்காக தான் பாரதி மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப இது தெரிஞ்சா ஜனனி பாரதி லைஃபை கெடுத்துட்டோன்னு அப்பா ஃபீல் பண்ண மாட்டாரா? விஷயம் தெரியாம எல்லாம் பண்ணிட்டோமேனு தான் அழுதான். ஐயோ கடவுளே, இப்பதான் இந்த வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிட்டு வந்தது. அதுக்குள்ள அம்மா, மதிக்கு தெரியாம எத்தனை நாள் மறைக்க முடியும்னு சொல்லு. நிலைமை தெரியாம பேசாதீங்க தாத்தா. அப்பாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதெல்லாம் அவரால தாங்கிக்கவே முடியாது. இப்ப எங்க போனார்னு வேற தெரியல. இனி மகாக்கு மட்டும்தான் தெரியல. அவளுக்கும் தெரிஞ்சா கதை முடிஞ்சுது. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாம் நடக்கும். இல்ல, மகாவுக்கு தான் இந்த விஷயம் தெரியாதேம்மா. நேத்து வரைக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியல, நிம்மதியா இருந்தோம். இதோ இன்னைக்கு தெரிஞ்சாச்சு. மகாக்கு தெரிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? தாத்தா தான் அறிவு கட்டு போய் உங்க அப்பங்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, மகா கிட்ட போய் எப்படிமா நான் சொல்லுவேன்? ப்ளீஸ் தாத்தா, என்ன நடந்தாலும் மகாக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாது. அவ ஏதாவது பண்ணிப்பா அப்புறம். தாத்தா ஒன்னும் அவ்வளவு மோசமான கொடுமைக்காரன் இல்லம்மா. என்ன இருந்தாலும் மதி ஏன் புள்ளம்மா. சரி, அப்பா எங்கேயாவது போறத பத்தி ஏதாவது சொன்னாரா? அப்படி ஒன்னும் சொல்லலையே. ஆனா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிதாமா அழுதான். ஜனனி விஷயம் அப்பாக்கு தெரியும்ன்றது கூட நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணாம். பாரதிக்கு கூட தெரிய வேணாம். அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் தாத்தா. என்னம்மா நீ என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? நான் எப்படிமா சொல்லுவேன்? இப்ப அப்பா எங்க போயிருப்பாரோ கடவுளே. இந்த பாருமா, ஜனனி யார லவ் பண்ணாலும் கட்டி வைப்பேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். அது முடியாது விட்டுருன்னு சொன்னா இவன் கேட்கணும் இல்ல, அதாம்மா சொல்லிட்டேன். உங்களை எல்லாம் விட்டு உங்க அப்பா எங்கம்மா போயிட போறான்? வந்துருவாமா, கவலைப்படாத, வந்துருவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, பாரதி இன்னும் வரலையா? அப்பாவும் வரல போல. லேட்டானா 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல, அவங்க வரட்டும், சேர்ந்து சாப்பிடுறேன். ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. அப்பா எங்க? அவர் வரல இன்னும். அவர் உன் கூட வரலையா? அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கே இன்னைக்கு வரல. வீட்டுக்கு வந்துருப்பார்ல நினைச்சேன். வரல பாரதி. மணி 11 ஆயிடுச்சு. அப்பா எங்க போயிருப்பாரு? நீ அப்புறம் எதுவும் ஃபோன் பண்ணல. அப்பா அங்க வந்திருப்பாருன்னு நினைச்சோம். நானும் இங்க வந்திருப்பாரு, அதான் நீ கேட்கலன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம்.
சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆம்பளைங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது என்ன புதுசா? இதுக்கு போய் பயந்துட்டு. அப்பா ஒரு நாள் கூட வராம இருந்தது இல்ல. ஒண்ணு வீட்ல இருப்பாரு இல்ல ரெஸ்டாரண்ட்ல இருப்பாரு. எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவாரு. காலையில இருந்து ட்ரை பண்றோம். இவ்ளோ ஃபோன் கால்ஸ் பார்த்துட்டும் கூப்பிடல. எங்க போயிருப்பாரு? இப்ப ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கு. ஐயோ கடவுளே. உங்க அப்பாவை யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? சும்மா இரு. நீ வேற. பாரதி பயமா இருக்கு. ஒன்றும் ஆயிருக்காத மகா. அவரு ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருப்பாரா? இப்போ சொல்லாம ஏன் போகணும்? ரொம்ப லேட் ஆயிருச்சு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஃபோன் ஆஃப்னு தான் வருது. எனக்கு பயமா இருக்கு. ஃபோன் வேற ஆஃப்னு தான் வருது. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஏய் அதெல்லாம் வேணாம், வந்துடுவாரு. கார்ல தானே போனாரு அப்பா. ம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா கார் நம்பரை வச்சு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். இல்ல மொபைல் நம்பரை வச்சு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இரு சுபா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பயமா இருக்கு பாரதி. ஏய் ஒன்றும் ஆகாது, நீ டென்ஷன் ஆகாத. அப்பா எப்ப கிளம்பினாரு? மார்னிங்கா? சொன்னேன்ல நான் பார்க்கலன்னு. ஏன் சொல்லாம போனாருன்னு தெரியல. தாத்தா கூட ஏதோ பேசிட்டு அப்படியே கார்ல ஏறி போனாருன்னு இந்திரா சொன்னா. அசோக் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் தாத்தா. என்ன சொன்னா? ஜனனி பாரதி பத்தி உங்ககிட்ட சொன்னதுதான். அது அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? மதி துருவி துருவி கேட்டதும் சொல்லாம இருக்க முடியல.